சர்க்கரை நோயாளிகள் செய்யக்கூடிய மிக பெரிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப சில நேரத்துல நமக்கு படபடன்னு வருது, வேர்க்கிற மாதிரி இருக்குது, மயக்கம் வர்ற மாரி இருக்குதுன்னா, அது அவங்களே லோ சுகர் அப்படின்னு நெனச்சுக்கிட்டு, அதுக்கு ஒரு ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் சுகர் எடுக்கிறது, சாக்லேட் எடுக்கிறது, அந்த மாரி எடுக்குறாங்க. ஜென்ரலா இந்த மாரி பண்ணாம இருக்கிறது நல்லது. இந்த மாரி அறிகுறிகள் உங்களுக்கு ஏதாவது இருந்ததுனால், ஓகே, முடிஞ்ச அளவு சுகர் லெவல்ஸ் செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்குறப்போ 100க்கு மேல இருந்ததுன்னா, அது லோ சுகர் கிடையாது. அப்போ நீங்க கரெக்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாரி கரெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருந்தா மட்டும் கரெக்ட் பண்ணுங்க. இது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அன்னெசசரியா இந்த மாரி கரெக்ட் பண்றப்போ, HbA1c லெவல்ஸ் ரொம்ப அதிகமாயிடுது. அதோட இந்த மாரி நேரங்கள்ல அவங்க பிஸ்கட்ஸ் நெறைய எடுக்குறாங்க. அதுவும் சுகர் லெவல்ஸ ரொம்ப அதிகப்படுத்துது. ஸோ லோ சுகரோட அறிகுறிகள் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கப்ப செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேருக்கு 300, 400 சுகர்ல கூட இந்த மாரி அறிகுறிகள் இருக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.